வணக்கம். சீதாஸ் பேஜஸ். இந்த வாரம் பிக் பாஸ் பற்றி சொல்லணுன்னா ஒரு 4-5 வரியிலே சொல்லிடலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி கேப்டன் வந்து ரஞ்சித் வந்து எடுத்த உடனேயே அவர் ரொம்ப பிரமாதமாக செய்யலைன்னு தர்ஷிகா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது நாமினேஷனில் வந்து இந்த வாட்டி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு பட்டப்பெயர் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒருத்தருக்கு என்னென்ன பேர் வச்சாங்க அப்படின்றதில் 2 பேரை சூஸ் பண்ணி பேட்ஜாக பண்ணி இந்த வாரம் ஃபுல்லாக மாட்டிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இவர் வந்து ரஞ்சித், நான் நினச்சேன் அட்லீஸ்ட் கேப்டன் ஆன பிறகு யாரையாவது ஒருத்தரை கான்ஃபிடென்ஸில் எடுத்துக்கிட்டு அவங்கள கன்சல்ட் பண்ணியாவது ஏதாவது நல்லா செய்வார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அவர் என்ன பண்ணாருன்னா, ஆஸ் யூஷுவல் எப்போவும் இருக்கிற மாதிரியே தான் இருந்துட்டார். எல்லோரும் அவங்கவுங்க பேசுகிறாங்க. அங்கே யாருமே கேப்டன் ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் ஆயிடுச்சு. இவர் பேசுகிறது கூட ஒரு ரைஸ் பண்ணி எங்கேயும் அவரால் பேச முடியல. எல்லோரும் ஒரே கேஸாக இருக்குது, எல்லாம் கத்திகிட்ருக்காங்கன்னா கூட இவரால் வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணவே முடியல. அப்படியே தான் அவருடைய கேப்டன்ஷிப் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ஆள் பிரிக்கிறதுக்கு கிச்சனுக்கு யாரெல்லாம் கொடுக்கணும், மற்ற வேலைகளுக்கெல்லாம் யார் யாரை போடுறதுன்றது பேசும்பொழுது தீபக் என்ன சொன்னார்னா, கிச்சன் வந்து ஸ்கில் லேபர், அது இவ்வளோ பேருக்கு குக் பண்ணணுன்றதுனால அந்த வேலை தெரிஞ்சவங்கள தான் நம்ம போட முடியும். அதே மாதிரி நிறைய எவ்வளோ நேரம் வேலை இருக்கும், அதனால் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக போடணும் அப்படின்னு தான் சொன்னார். அவர் சொன்னது அது கிச்சன்ன்றது, குக்கிங்ன்றது ஒரு ஸ்கில்லுன்ற மாதிரி அவர் சொன்னார். அவ்வளோதான் அவருடைய மீனிங், அவ்வளோதான். அருண் வந்து, அப்போ என்ன மற்றவங்கள்லாம் ஸ்கில் இல்லைன்னு சொல்கிறீங்களா, அவங்களாம் ஸ்கில் இல்லாத லேபர்னு சொல்கிறீங்களான்ட்டு பொங்கிட்டார் போட்டு. இவர் என்னடா இது, நம்ம ஒன்றுமே சொல்லியே இவ்வளோ இது பண்ணுறாருன்னு அவருக்கே ஒரு டென்ஷன் ஆகி போயிட்டு எவ்வளோ பேசுகிறாரு. மாறி 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 ஒன்றுமே இல்லாத இந்த ஒரு வார்த்தையை வச்சு அருண் எவ்வளோ ஓடிட்டு இருந்தார், எவ்வளோ மணி நேரங்கள், அப்பாடா ஃபுல்லாக இதே தான் பேசிகிட்ருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து தீபக் ரியலைஸ் பண்ணுறாரு, நம்ம வந்து என்னமோ லேபரை பிரிக்கிற மாதிரி ஒரு ஸ்கில்லுன்னு லேபரையே நம்ம தாக்குற மாதிரி எங்கேனா வந்துட போதோன்னு ஒரு பயம் வந்துருச்சு அவருக்கு. அவரே போயிட்டு, அப்போ நான் வந்து சாரி, இது மேலே நான் இந்த அர்த்தத்தில் சொன்னேன், இனிமேல் இந்த டாப்பிக்கே எடுக்காத அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனாலும் இது வந்து இதோடு முடியல. இதே என்ன பண்ணாங்க, அடுத்ததே வந்து பிக் பாஸ் வந்து இதே ஒரு டாப்பிக்காக கொடுத்துட்டாங்க. லேபர் அண்ட் மேனேஜர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வருமா அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது, மேனேஜர்ஸாக இருந்ததில் எனக்கு வந்து மஞ்சரி, ஜாக் அண்ட் தீபக் 3 பேர் தான் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. மேனேஜர்னால் என்ன மாதிரி நம்ம விளையாடணும் அப்படின்றத புரிஞ்சு ரொம்ப அழகாக விளையாடினாங்க. 3 பேருமே ரொம்ப அழகாக விளையாடினாங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் சைடும் பார்க்குறாங்க, அதே மாதிரி லேபர்ஸ் வந்து ஏதோ ஒரு கோரிக்கைகளோடு வரும்பொழுது நியாயமான கோரிக்கைகளாக இருந்தால் அதை எடுத்துக்கிட்டு அதை இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ண முடியாத ஒரு மேனேஜர்ஸாக தான் இருந்தாங்க இவங்க 3 பேரும். அதே மாதிரி லேபர்ஸ்னு பார்க்கும்போது முத்துக்குமரன் வந்து நிறைய ஐடியாஸ் கொண்டு வந்தார், நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. அருண் 2துலேயுமே இருந்தார். அவர் வந்து எப்படியுமே இல்லாமல் போயிட்டார், இந்த சைடும் இல்லாமல் அந்த சைடும் இல்லாத மாதிரி ஒரு ஆளாக போயிட்டாருன்னு தான் தோணுச்சு. ஸோ இதில் வந்து அங்கே முத்துக்குமரனும் இங்கே வந்து இவங்கெல்லாம் பேசுனாங்க. ராணவ் வந்து அவரை காமிச்சிக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதனால் கொஞ்சம் ஓவர் என்த்யூசியாசத்தில் கொஞ்சம் ஓவராக பண்ணுறாரு. பட் எனிவே அட்லீஸ்ட் நம்ம தெரியணும்னு ஏதோ ஒன்று பண்ணுற முயற்சியாவது அவரை பாராட்டணும். நிறைய இந்த சத்யா மாதிரிலாம் ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துருக்கல, ஏதோ பண்ணார் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஒரு ப்ரமோ வந்துட்டு போனாங்க, தர்ஷிகா அண்ட் விஷால், இது மட்டும் போயிட்டே தான் இருக்குது. அது என்னவோ ரொம்ப க்யூட்டுன்னு நினச்சிக்கிட்டு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. அது க்யூட்டாகவே இல்லைன்றது அவங்க உணரவே இல்லை. ஸோ வெரி சூன் அவங்க உணர்ந்துருவாங்க. எய்தர் விஷால் ஆர் தர்ஷிகா யாரானா வெளியில் போகும்போது அவங்க உணர்ந்துருவாங்கன்றது நிச்சயம். அதுக்கு அடுத்ததாக விஜய் சேதுபதி வர்றாரு. விஜய் சேதுபதி வந்துட்டு ஃபஸ்ட்டு சத்யாவை எலிமினேட் பண்ணிடுறாரு. இந்த வாட்டி ஃபஸ்ட்டு எலிமினேஷன் சொல்லிடலாம், சாட்டர்டேவேன்னு சொல்லிட்டு ஒரு எலிமினேட் பண்ணிடுறாரு சத்யாவை. ஸோ சத்யாவை வர வச்சு எல்லாம் போட்டு அனுப்புகிறார். சத்யா வந்து வருத்தப்படல. அவர் நானே கேட்டேன், நானே வெளில போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன், நானே போகிறேன்னு சொன்னேன்னு அவர் வந்து ஓட்டிங்கில் வெளியில் போன மாதிரியே சொல்லலை, தானாக கேட்டு வெளியில் போகிற மாதிரி தான் சொல்கிறாரு. அது தெரியல எனக்கு, மக்கள் சொன்னதா அவரே கேட்டு போனாரான்றது தெரியாது நமக்கு. ஸோ அவர் போயிட்டார். அவர் போன பிறகு இவர் திருப்பி ஆரம்பிக்கிறார். விஜய் சேதுபதி வந்து இந்த பிரச்சனையை திருப்பி அட்ரஸ் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறாரு. அச்சோ ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அருணுக்கு வந்து எவ்வளோ விளக்கினாலுமே அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாருன்னா
அந்த தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவருடைய ஸ்டாண்டை தவிர யார் சொன்னாலுமே அவரால் அதர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவரால் பார்க்கவே முடியல. ரொம்ப நல்ல மனிதர். அவராக சுய சிந்தனையில் நல்லா செய்யும் பொழுது ரொம்ப அழகாக செய்கிறாரு, எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஒரு பிடிவாத குணம் தான் அவர் வந்து ரொம்ப கீழே இழுத்துடுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்துலையும் புரிஞ்சுக்கவே இல்லை. அவர் விஜய் சேதுபதியை விளக்கம் சொல்லி கூட அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. நாமினேஷன் பாஸ் வந்து ஃப்ரைடே அன்றைக்கே நடந்த பொழுது எல்லோரும் அதை வந்து ஜெஃப்ரிக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து மஞ்சரி ரொம்ப போராடினாங்க, எனக்கு தான் கொடுக்கணும், அது நான் வந்து ரொம்ப நல்லா விளையாடினேன் இந்த வாட்டி, எனக்கு கொடுக்கணுன்னு. பட் எத்தனையோ பேர் கேட்டாங்க. ஜாக் ஐ திங்க் தீபக் கூட கேட்டார்னு நினைக்கிறேன். பட் வந்து அவங்க யாருமே எல்லோரும் சேர்ந்து ஜெஃப்ரின்னு ஜெஃப்ரிக்கு போட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணாருன்னா விஜய் சேதுபதி வந்து இந்த டாஸ்கில் வந்து யார் ரொம்ப நல்லா விளையாடினதாக நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இதே 3 பேர் தான் வந்தது. மஞ்சரி, ஜாக் அண்ட் தீபக் பேர் தான் வந்தது. அப்போ தான் அவர் கேட்டார், ஸோ இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அங்கே ஓட்டு போடும்போது எல்லோரும் எப்படி ஜெஃப்ரிக்கு போட்டிங்க அப்படின்னு கேட்டார். அப்போவும் அருண் வந்து ஒரு குழப்புனார் பாருங்க. அவர் வந்து ஜெஃப்ரி வந்து சொன்னார், நான் என் கை பட்டுது, நான் அப்போ சொல்லவே இல்லை, அதை சொல்லியிருந்தா இன்னொரு பிரச்சனையாக இருக்கும், நான் சொல்லாமல் இருந்தேன், அது தெரியாமல் படுறது தானே அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கேம் சேஞ்சர் மாதிரி ஆயிடுச்சு சார். எல்லாருமே அமைதியானாங்க. அப்போ எல்லாரையும் கேட்டார், எல்லோரும் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் இல்லவே இல்லை, மஞ்சரி விளக்கும் போதே அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடத்துலையே அருணுக்கு வந்து ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ஜெஃப்ரிக்கு யார் ஏன் போட்டிங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒருத்தர் ஒரு சைலன்ஸே ஆகிடுச்சு. ஏன் போட்டாங்கன்றது தெரியல. அப்போ அவர் திட்டினார், ஒரு கேம்னா ஒரு கேமாக பார்க்கணும், ஒரு கேமில் யார் நல்லா ஆடுறாங்க இல்லைன்றது தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு. ஸோ ஜெஃப்ரியுமே என்ன சொன்னார்னா, நீ அவங்கெல்லாம் கொடுத்துருந்தால் கூட நீ வந்து சொல்லியிருக்கணும், நீ உன்னுடைய நிலைப்பாடு என்னன்றது சொல்லியிருக்கணும், நீ அதை அக்செப்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதாவது என்னென்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பின்னால் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெஃப்ரி பாவம் அதனால் நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு என்னமோ அவங்க ஃப்ரீயாக எடுத்து தானமாக எடுத்து கொடுத்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து உன்னை வந்து எவ்வளோ பாதிக்குதுன்றது நீ உணரணும். உனக்கு உன்னுடைய விளையாட்டினால் வரணுமே தவிர மற்றவங்களோட பரிதாபத்தினால உனக்கு வரக்கூடாது. அதை வந்து நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இது ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு நல்ல லெசனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்லா விளையாடிட்டு இருந்த ஜெஃப்ரி கோவா கேங் கூட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை எடுத்ததுனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டார். எல்லாருக்கூடையும் போய் பழகிறது தப்பு கிடையாது, எல்லாருக்கூடையும் பழகிறாரு. பட் அவருக்கு யாரை நம்புறது, யார் சொல்கிறது நிஜம் எதுவுமே தெரியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இருந்த ஜெஃப்ரி இப்போ இல்லை. ஸோ அவர் வந்து தன்னை கொஞ்சம் மாற்றிக்கணும், நல்லா யோசித்து விளையாடணும் அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன். இந்த வாட்டி ஜெஃப்ரி மாதிரி ஒரு ஆள் வந்து கடைசி வரைக்கும் வரணும், வின் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கு ஜெஃப்ரி கொஞ்சம் தன்னை இப்போ மாற்றிக்கணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த வாட்டி அங்கே என்ன நடந்தது அப்படின்லாம் கேட்கும்பொழுது கூட மஞ்சரி தான் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு இடத்துலையும் மஞ்சரியுடைய உச்சரிப்பும் ஒரு அழகாக இருக்குது, அதே மாதிரி அவங்களுடைய மெமரியும் நம்ம ரொம்ப பாராட்டணும். ரொம்ப அழகாக யோசித்து ரொம்ப அழகாக கோர்வையாக என்ன நடந்ததுன்றதை ரொம்ப அழகாக சொன்னாங்க. பவித்ராவையும் சொன்னார், உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க, சான்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் பேச மாட்டேன்றீங்க அப்படின்றதையும் சொன்னார். ஸோ இவ்வளவும் முடிஞ்சு அடுத்த எவிக்ஷன் வந்து அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. அப்போது என்ன ஆகுதுன்னா, முடிஞ்சு அவர் போயிட்ட பிறகும் இவர் வந்து இதையே தான் புலம்பிகிட்ருக்காரு விஷால்கிட்ட அருண். ஸோ எப்போவுமே இல்லாத ஒரு விதமாக ஃபஸ்ட் டைமாக வெளியில் போன விஜய் சேதுபதி மைக்கில் திருப்பியும் பேச வேண்டியது வந்தது. அனௌன்ஸ்மெண்ட்டில் திருப்பியும் அருணுக்கு விளக்குனார். எவ்வளோ தூரம் விளக்குனாலும் அருண் புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. பட் இருந்தாலும் அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி விளக்கிட்டு தான் போனார். அது விஷால் சொல்கிற விளக்கம் கூட சரியாக இல்லை. ஆக்சுவலாக அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லணும் நான். அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஸோ சண்டே எபிசோட் பார்த்துட்டு நான் திருப்பியும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.